முருகனுக்கு ரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷ்ணவே கௌரவணியாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேமி சுனயாம தேவாஹம் भद्रं पश्यमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गुष्टुष्टभागं सनोभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न सच्चर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு பிரம்மத்தை தேடிய பயணத்தில் அந்த சிகரத்தில் ஏறக்கூடிய 108 படிக்கட்டில் 49வது படிக்கட்டில் இன்றைக்கி கால் எடுத்து வைக்கிறோம். புதிய உபனிஷத் சீதா உபனிஷத், சீதோபனிஷத். இது சீதா அப்படிங்கிற விபரத்துக்கு பின்னாடி படிப்படியாக லெட்டர் பை லெட்டராக பின்னாடி மந்திரம் பேசுது. அதனால் நேராக நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறேன். அந்த மந்திரத்தில் அங்கே விவரிக்கிறேன். சீதா ப்ளஸ் உபனிஷத் சீதோபனிஷத். அதர்வண வேதம் 37 மந்திரம் உள்ள அதர்வண வேதம். ரிக்யஜு சாம அதர்வணம். அதர்வண வேதத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப மகத்து, அற்புதம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு 37 மந்திரம்னா, மாயா தத்துவம்னா என்ன, மாயாங்கிறது யார், அந்த தத்துவத்தினுடைய வேலைப்பாடுகள் என்ன, இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அது நிறைஞ்சிருக்கு, இந்த விவரங்களை சொல்லி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியினுடைய நிலைகளை சொல்லி இந்த சம்சாரத்தை படைக்கிறதும் சிருஜன போஷண சம்ஹரண. சிருஜன் படைக்கிறது, போஷணம் போஷிக்கிறது காப்பாற்றுறது, சம்ஹரணம் அதை ஒடுக்கிறது. இந்த வேலையை மாயா தான் செய்யுது. அப்புறம் பக்தின்னு ஞானம்னு யோகம்னு சொல்கிறதும் அதே மாயை தான் அப்படிங்கிற விவரங்களை நம்ம யார் மேலேயும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளுடைய உண்மை பொருள் மெய்ப்பொருள் அதுதான் தத்துவம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவத்தை நாம் உள்ளே விட்டுட்டோன்னு சொன்னால் நம்மளை தெரியாமல் கூட நம்ம தவறு பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சத்துக்கு சித்தானது தலை வணங்கும். சத்தியத்துக்கு சித்தான சைத்தன்யமானது அன்புக்கு அறிவு தலை வணங்கும். பாருங்கள், அன்புக்கு அறிவு தலை வணங்கும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கா? தத்துவம் யதார்த்தமாக நம்ம பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி சத்துங்கிறது அன்பு சிவம், சித்துங்கிறது அறிவு சக்தி. நீங்கள் நல்ல விஷயங்களை உள்ள விட்டிங்கன்னா அங்கே அறிவுங்கிறது குறுக்க நிற்காது, தெரியாமல் கூட தவறு செய்யாது. அதனால் அன்பும் அறிவும் சேர்ந்தாதான் ஆனந்தம். அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் ஒரு சத்தான ஒரு தத்துவம் அதுவே நீராகி அலையாகி நுரையாகுது. சத்து சித்து சிதாபாசம். சத்துங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, சித்துங்கிறது சிம்கார்டு, சித்த ஆபாசம் சொல்லக்கூடியது ஒரு செல்ஃபோன். அதே மாதிரி சத்துங்கிறது பரம்பொருள், சித்துங்கிறது ஜீவாத்மா. சத்துங்கிறது பரமாத்மா, சித்துங்கிறது ஜீவாத்மா. சித்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, இருப்பிடம். ஆயத்தனம் அல்லது கோலகம் அல்லது இருப்பிடம்
ரெசிடென்சி தான் நம்ம உடம்பு. அது பேர் சிதாபாசம்னு பேர். இந்த சித்தினுடைய சூக்ஷ்ம உடம்பு ஒரு 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 ப்ளூ பிரிண்ட்டு தான் சூக்ஷ்ம மனம் அப்படின்னு சொன்னால், சூக்ஷ்ம உடம்புன்னு சொன்னால் அதை வெளிப்படுத்துறது ஸ்தூல உடம்பு. அது பேர் சிதாபாசம். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, 3 உடம்புமே சிதாபாசம் தான். இந்த 3 உடம்பை தாண்டி 4ஆவதாக ஒரு பொருள் இருக்குல்ல, அதுதான் துரியம். அதுதான் இந்த உலகத்தை இயக்குது. அதுக்கு பின்னாடி எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒன்று இருக்குது. அது சத்து. அது அசையாது, சாட்சி. சித்த அசையும், அனுபவிக்கும், எல்லாருக்கூடையும் சேரும், விலகும். சத்து யாரு கூடயும் சேராது, தனித்தன்மை உடையது. சித்து எல்லாருக்கூடையும் சேரும், அது ரூபமாக மாறிடும். பொய் பின்னாடி போனால் பொய் பின்னாடியே போயிடும், மெய் பின்னாடி போனால் மெய் பின்னாடியே போயிடும். இப்போ மாயா ஏகப்பட்ட கோடான கோடி பொருட்களை வச்சுருக்கிறதுனால கோடான கோடி பிறவியை எடுக்கிறதுக்காக அந்த பொருட்கள் பின்னாடியே போகுது, பிறவியாக மாறி போகுது. ஏன்னா இதுதான் பூரணம்னு மாயா கிட்ட கிடையாது. மாயா கிட்ட இதுதான் பூரணம்னு கிடையாது. அது விரிஞ்சுக்கிட்டே போகும், விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோட இன்ஃபினிட்டிவ்னு சொல்லலாம். அதுக்கும் பரம்பொருள் மாதிரி ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. தோன்றும், நிற்கும், மறையும். எப்போ தோன்றும்னா இறைவன் சங்கல்பம் பண்ணால் தோன்றும். ஒரு ஆசை உங்களுக்கு தோணினாதான் இறைவன் இந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணுனா அது ஆசையாக உங்களுக்குள்ளே தோணும். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வழிமுறைகளை சொல்லும். அது அறிவாக மாறும். அந்த அறிவு செயல் வடிவம் பெறும்போது அது கிரியாவாக மாறும். அதுதான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அதுக்கு ஆதாரம் என்ன? சங்கல்பம். யாருடைய சங்கல்பம்? பரம்பொருளுடைய சங்கல்பம். அவர் செய்கிற சங்கல்பம் அத்தனையும் நல்லதே, நல்லதே, நல்லதே. நமக்கு தான் அது தவறானது, இது சரியானது. நாம் நம்மளுடைய சிற்றறிவை வச்சுக்கிட்டு பேசுகிறோம். அவனுக்கு என்ன தெரியும், என்ன பேசுகிறான், அவனுக்கு தெரிஞ்சது தான் பேசுகிறான். அவன் அறிவுக்கு என்ன எட்டுனதோ அதை தான் பேசுகிறான், அதுதான் சரிங்கிறான். அது இல்லை. யூனிவர்சிட்டி லெவலில் பெரிய ஞானிகள், மகானுபாக்கெல்லாம் இருக்காங்களே, அவங்க உலகத்தை முழுமையாக பார்த்தவங்களாச்சே. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நீ ஒரே ஒரு செக்ஷனை பார்த்துட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் அவங்க அங்கீகரிக்கணும் இல்லையா? அங்கீகரித்தா தான் அதை ஏற்றுக்குவாங்க. ராமானுஜர் கருத்துக்கள் சின்ன வயசில் 10 வயசுலேயே கோயிலுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போய்டுறார். இந்த பிராமணர் அல்லாதவரை அழைச்சிட்டு போய்டுறாரு. அதனால் அந்த ஊர் பிராமணர்கள் விரோதத்தை, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு வருஷம் அவங்க அப்பா அம்மா நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது, இந்த குடும்பமே நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நித்தியப்படி ஆதிகேசவ, இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் நடந்தது. நித்தியப்படி ஆதிகேசவ பெருமாளை தரிசிக்கக்கூடிய ராமானுஜர் தந்தை சோமயாஜி யாகத்தில் பெரிய வித்து சொல்லுவாங்க இல்லையா? அதர்வியூ, ரித்விக், ஹோதா, பிரம்மா எல்லாம் சொல்லுவாங்கள்ல, உத்காத்தா. அந்த மாதிரி பிரம்மா நிலையில் இருக்கிறவர். அவர் எல்லா வேதத்தையும் கரைச்சிருக்கார். அவர் வராருனாலே வேதம் யாகம் நடத்துகிறவங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறாங்க. அப்பேற்பட்டவங்களே தள்ளி வச்சுறாங்க, ஏற்றுக்கிறார் அவர். என் பிள்ளை செஞ்சது சரிதான், நீங்கள் ஏற்றுக்கலைன்னு சொன்னால் நான் அதை மீறலை, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ நான் ஏற்றுக்கிறேன்ட்டு ஒரு வருஷம் தரிசனம் பண்ணாமல் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை அவனும் அப்செட் ஆகிடும். என்னால் அப்பாவை துக்கப்படுறாங்களே, அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் தானே எப்போதுன்னு நினைப்பேன். என்னால் அப்பாவுக்கு துக்கம் வந்துடுச்சுன்னா அவரும் படிப்பில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த பையனும் ஒழுங்காக இது. அப்போ திருக்கட்சி நம்பிகள் வரார். நீ சாமானிய ஆள் அல்ல, உன்னுடைய கருத்துக்கள் இப்போ வெளிப்பட்டாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ ஏற்றுக்கிற காலம் ஒன்று கண்டிப்பாக இருக்குது உனக்கு. அது வரைக்கும் காத்திருக்கணுமான்னு கேட்குறான். அது வரைக்கும் காத்திருக்கணுங்கிறத விட அதுக்கான அறிவு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, மெத்தடாலஜி, அந்த அறிவை சேர்த்துக்கிட்டே வா. அதனால் நீ படிக்கவே வேண்டாம், படிக்கலை, அப்செட் ஆகி நடந்ததே நினச்சிட்டு கூனி குறுகி ஒடுங்கி ஒரு மூலையில் உக்காந்துடாத. நீ அது வரைக்கும் உன்னுடைய கருத்து வெளிப்படுற வரைக்கும்
நீ இந்த ஞானத்தை மார்க்கத்தை ஞானத்தை சேர்த்துக்கிட்டே வா அறிந்து கொண்டே இருன்னு நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். அப்போ காலம் போகிறது தெரியாது. அறிந்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் அந்த அறிவு எல்லாரையும் தொடும். எல்லாம் அந்த ஒரு காலகட்டம் இருக்குது. நாமளே 1 கோடி சிஷ்யர்களை உருவாக்கணும்னா நம்ம ஞானத்தில் நிச்சயாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், யார் கேட்டாலும் கேட்காட்டினாலும் நம்ம ஞானத்தை சங்கிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சேமிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இந்த முக்தி வர வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கிற அவசியம் இல்லை. பயணிக்கிறோமா இல்லையா, நடக்கிறோமா இல்லையா, அப்படியே நடக்கிறோம், சில நேரத்தில் ஓடுறோம், சில நேரத்தில் பறக்கிறோமா இல்லையா, அப்படி நீ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இதே நிலையில் அவங்க அப்பா எந்த ஹோமத்துக்கும் போகலைங்க ஒரு மன அப்செட்டாக இருக்கிறப்ப இந்த ராமானுஜருடைய சித்தியினுடைய வீட்டுக்கார், அதாவது சகலபாடி, இவருக்கு சகலபாடி, ராமானுஜருக்கு சித்தி வீட்டுக்கார் சித்தப்பா, அவர் எங்கள் ஊரில் ஒரு பெரிய யாகம் நடக்கும்போது நீங்கள் வரீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வரேன்னா தட்சணை எனக்கு நிறையா வரும், பெருமை உங்களுடைய சகலபாடின்னு சொல்லும்போது ஊர் மக்களே அப்படியான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு நிறைய கல்யாண வாய்ப்புகள், புரோகிதராக இருக்கார், கல்யாண வாய்ப்புகள்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு, நீங்கள் என் கூட ஒரு முறை வந்தீங்க ஒரே ஒரு கல்யாணத்துக்கு, அதனால் இப்போ இந்த யாகத்துக்கு வந்தீங்கன்னா என்னுடைய வருமானமும் பெரும் நீங்களும் இந்த மன உளைச்சலேருந்து வெளியில் வரலான்னு சொல்லி இந்த வரைக்கும் வேதா கிளாஸ்லாம் எடுக்காமல் இருக்கீங்க, வேதா கிளாஸ்லாம் எடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது புள்ள இது மாதிரி படிக்காமல் இருக்கானே, துக்கத்தில் இருக்கானே, இல்லை இனிமேல் படிப்பேன். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறேன், என்ன படிக்கிறேங்க, ரொம்ப சந்தோஷமானுங்க. அவரும் உற்சாகமாகி இவரும் உற்சாகமாகி, என்ன காரணம்னா திருக்கட்சி நம்பிகள் தான் அந்த உபதேசத்தை பண்ணுறார். வரதராஜ பெருமாள் மூலிமா திருக்கட்சி பேசுகிறார், திருக்கட்சி மூலிமா வரதராஜ பெருமாள் பேசுகிறார். அங்கே எப்படி இவ்வளோ நாள் நாங்கள் சொன்னோம் கேட்கல, கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும், அதனால் நான் படிக்க போகிறேன், நல்லா படிக்க போகிறேன், ஸ்ட்ராங்கான ஞானத்தை பெற போகிறேன் அப்படின்னு படிப்பில் இறங்குறார். அது வரைக்கும் காத்திருக்கிற வேண்டாம், காத்திருக்கிற வரைக்கும் நீ இந்த ஞானத்தை சேகரம் பண்ணிக்கிட்டே வான்னு சொல்கிற மாதிரி இந்த பயணத்தில் இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியானது ஒரு வெற்றி ஃபார்முலா. அது எந்த காரியத்தையும் ஜெயிக்கணும்னாலும் முதல்ல பலன் கருதக்கூடாது. முதல் முறை இந்த பலன் வேணும். பலன் கருதாமல் எப்படி செயலை ஆரம்பிக்கப்ப, சரி உனக்கு ஒரு சங்கல்பம் இருக்கு, அந்த சங்கல்பத்தை பண்ணு, சங்கல்பத்தை பண்ணிவிட்டு பயணத்தை தொடரு, இடையில பலனை கருதாத, பயணத்தை சொன்னபடி செஞ்சுக்கிட்டே வா, அதுதான் ஞானம். முதல்ல ஆசைப்பட்ட இது செய்யணும்னு, அதுக்கு அறிவு வேணும்ல, அறிவு ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. அறிவு தான் வெற்றிக்கான காரணம். ஆசையும் இருக்கணும், அறிவும் இருக்கணும், செயலும் இருக்குல்ல, அந்த காரியம் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த அறிவை நீ சேர்த்துக்கிட்டே வா அப்படின்னு சொல்கிறது தான் ஞானசக்தி. இப்போ பொருந்துதா, கரெக்டாக பொருந்துதா? ஞானம் நல்லா தெளிவாகிடுச்சுன்னா செயல் சுத்தமாக இருக்கும். ஒருத்தவங்க பெரிய விஷயங்களெல்லாம் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் அப்படி இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு பேப்பர், நேஷ்னல் பேப்பர் சப்மிட் பண்ணுறீங்க, ஒரு நெட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா ஒரு 3 வருஷம் ப்ரிப்பரேஷன், இதுதான் ஃபோக்கஸ். என்ன இவங்க இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எனர்ஜி இந்த வாழ்க்கையில் ஒரு சாதனை தான் பண்ண போகிறோம் பெருசாக, அதை ஒன்றா ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 2 அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்க. இச்சா இருக்கணும், அதுக்கான அறிவை சேர்க்கணும், அப்புறம் அறிவை சேர்த்தா செயல் கரெக்டாக வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இல்லை, போதுமான அறிவு இல்லை, சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு அறிவு இல்லை. நீ சக்ஸஸ் பண்ணுற அறிவை நீ பெறலை வரைக்கும் நீ பாஸ் பண்ண முடியாது. சக்ஸஸ்ஃபுல் அந்த நாலேஜை நீ என்ன பண்ணணும்? அதுக்குதான் நான் எனக்கெல்லாம் ஒரு தீசிஸுக்கு ரெண்டு தீசிஸ் அளவுக்கு மெட்டீரியல் சேர்த்துட்டேன் நான். இவ்வளோ மெட்டீரியல் அவர் கழிச்சு கட்டுறாரு குரு, ஹச்ஓடி கைடு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் சேர்க்க முடியல, எடிட்டிங்கில் அது போயிடுது. அது மாதிரி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி வச்சாதான் நீ ஜெயிக்க முடியும். நிரந்தரமான வெற்றி எப்போ எடுத்தாலும், எப்போ கையில் எடுத்தாலும், எதை கையில் எடுத்தாலும் வெற்றி அடையணும்னா முதல்ல இறைவனுடைய பிளெஸ்ஸிங், ரெண்டாவது இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியா. இறைவனுடைய பிளெஸ்ஸிங் ஏன் வாங்காமல் செயல்படாமல், இறைவனுடைய பிளெஸ்ஸிங் நல்லதுக்கு தான் கிடைக்கும்.
நியாயமானதுக்கு தான் கிடைக்கும், சரியானதுக்கு தான் கிடைக்கும். அதனால் இறைவனுடைய பிளெஸ்ஸிங் முதல்ல வாங்கிக்கோ. இப்போ குரு வந்தால் கூட குரு வந்து அப்படியே வரல, நீ இறைவன்கிட்ட போய் கேட்டு ஈஸ்வர சங்கல்பத்தில் தான் குரு வந்திருக்காங்க. குரு வந்தால் எல்லாம் வந்துடும், அது வேறு விஷயம். அதனால் முதல்ல நல்ல நோக்கமாக இருக்குது. நல்ல நோக்கம், சரி இந்த கோர்ஸை இத்தனை வருஷத்துக்குள்ளே இப்படி முடிப்போம், இந்த வயசில் இந்த பொசிஷனுக்கு வந்துடணும், இந்த நிலையில் இந்த காரியத்தை நம்மளால் பண்ண முடியும். டேலண்ட் இருக்கிறவங்க, அறிவு இல்லாதவங்கள போய் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அறிவு இருக்கிறவன் இந்த பிளானை போட்டு செயல்படுத்தினா சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் நெட்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க, தொட முடியாத இடத்த தொட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவங்க கூட போட்டி போடுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் உங்களை குறை சொல்கிறவங்க, பொறாமைப்படுறவங்க, காலை பிடிச்சி கீழே இழுக்கிறவங்க, புறம் சொல்கிறவங்கெல்லாம் வாய் அடைச்சி போயிடும். அடியேன்னு அது மாதிரிலாம் மற்றவங்க அனாவசியமாக பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க வாயெல்லாம் ரொம்ப எளிமையாக அடைச்சிடுவேன். காரணம்னா நம்மளுடைய செயல் அவங்க வாயை அடைச்சிடும். நம்ம வந்து பேச வேண்டாம், நான் எனது பேசவே வேண்டாம், நம்மளுடைய செயல் பேசும். அந்த நேரத்தில் யாரும் நமக்கு தடையாக நிற்க முடியாது, குறுக்க நிற்க முடியாது. அதை யாரும் தொட முடியாத ஒரு டார்கெட்டை தொடணும். அதுக்கப்புறம் ஆமாம் அவங்க ஒரு மேன்மை பெற்ற நிலையில் இருக்கிறாங்கங்கிறத அறியணும். அவன் சிந்திக்கணும். அவனுக்கு ஒரு எரிமூலை வச்சுருக்கான்ல, அதில் அவன் சிந்திப்பான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அவங்க கூடையெல்லாம் போட்டு இவங்க கூடையெல்லாம் எல்லார் வாயும் தனித்தனியாக போய் அடைக்க முடியுமா? முடியாது. இதுதான் நம்மளுடைய செயல் தான் என்ன பண்ணணும், வாயை மூடணும். செயல்படுறதுக்கு அறிவு வேணும். அறிவு நல்லா வரணும்னா ஆசை இருக்கணும். மூணுமே ஈக்குவலாக இருக்குது, புரியுதா? நீ இதை ஜெயிக்கணும், இந்த ஒன்றை ஜெயிச்சுட்டு இந்த வாழ்க்கையை ஜெயிச்சுட்டா அர்த்தம். இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிட்டேன்னா நீ அடுத்த 50 ஆண்டுகள் நீ வந்து நீ அங்கேயும் அலைய வேணாம், தவிக்க வேணாம், யாருக்கிட்டையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு கணக்கு இருக்கிற ஒரு டார்கெட் வச்சு ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு டார்கெட் வைக்கணும். அந்த டார்கெட்டு உலகம் உங்களை பேசணும், பாராட்டணும். புரியுதா? அது மாதிரி டார்கெட் இது வரைக்கும் இல்லைன்னா இப்போ செய், இனிமேல் செய். இது வரைக்கும் ஏமாந்துட்ட, தெரியலை, போதுமான அறிவு இல்லை, உலகம் புரியல, சமுதாயம் தெரியல. இப்போ சமுதாயம் தெரியும் உங்களுக்கு. எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம், வயசெல்லாம் கிடையாது. நம்ம வயசை விட்டுட்டோமேனு வருத்தப்பட வேண்டாம். ஆனால் ஜெயிச்சு காட்டணும். நம்ம டேலண்ட் இந்த உலகத்துக்கு செஞ்சு காமிச்சா தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. எனக்கு தெரியும்னா ஒத்துக்க மாட்டேன். அதனால தான் அடியன் அதை செயல்பாடுலேயே எங்கள் கமிட்டியில் சொல்லுவாங்க, என்னப்பா நீ சொல்கிற இந்த மீட்டிங்கில் அப்படின்வாங்க. நான் பேசாமல் இருந்தால் கூட சுற்றி இருக்காங்கள்ல, அவர் ஒன்லி ஆக்ஷன் தான், பேச மாட்டார் அப்படி சொல்லியிருக்காங்க, பலமுறை சொல்லியிருக்காங்க. பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, செயல்பட்டு அவங்கவுங்க என்ன பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே அறிவுமிக்கவர்கள். அதனால் பேச்சு இல்லை, பேச்சும் பிளானும் ஆசையும் உள்ளே இருக்கணும். செயல் வண்டி தான் வெளிப்படணும், புரியுதா? அதுக்கு போதுமான அறிவு இருக்கணும். இந்த விவரங்களை வந்து இந்த உபநிஷத்து இன்டைரக்டாக சொல்லுது. ஏன்னா இச்சாசக்தி ஞானசக்தியை பற்றி தான் இது பேசப்போகுது. அதில் இதெல்லாம் உள்ளடக்கும். லௌகிகத்துக்கும் இது பொருந்தும், ஆன்மீகத்துக்கும் இது பொருந்தும், புரியுதா? அதனால் சம்சாரம், சிருஜனம், இந்த உலகத்தை படைக்கிறதும் போஷணம், அதை பாதுகாக்கிறதும் பரிபாலனம் பண்ணுறதும், அப்புறம் சம்ஹாரம் பண்ணுறதும் ஒடுக்கிறதும், பக்தியும் ஞானமும் யோகமும் சொல்கிறோம் இல்லையா, பக்தியும் ஞானமும் யோகமும் சிறக்கன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பக்தியும் ஞானமும் யோகமும் பற்றி இந்த உபநிஷத்து பேசுது. சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி. யார் குரு அப்படின்னா பிரம்மா குரு, யார் சிஷ்ய தேவர்கள். பொழுது போகலைன்னா கிளம்பி போயிடுறாங்க. இது பிரம்மாகிட்ட அடிக்கடி பிரம்மலோகம் போகிறாங்க. பிரம்மலோகம்தான் சிவலோகம், பிரம்மலோகம்தான் வைணவ கைலாயம், வைகுண்டம், அந்த என்னது மணி தீபம் எல்லாம் பிரம்மலோகம்தான். பிரம்மலோகம்னா தனித்தனி லோகமாக இருக்கா, ஒரே லோகம்தான். நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அங்கே தரிசனமாகும், அவங்க கூட வாழ்க்கை நடத்துவீங்க. பிரம்மஸ்வரூபங்கிறது ஞானத்தில் வருது, உபாசனையில் வர்றது இந்த லோகமெல்லாம். சகுனமெல்லாம் உபாசனா. நீங்கள் கர்மா பண்ணி நல்ல காரியங்களில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் என்னது, இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம்னு சொன்னோம் இல்லையா. இஷ்டம்னா என்னது, உங்கள் விருப்பத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க, யாகம் நடத்துறது, பூஜை பண்ணுறது உங்கள் விருப்பம். இப்போ நம்ம அது நடத்துகிறோம்ல பூஜை, அது இஷ்டம்னு பேர். இஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வரும்.
பூர்த்தம்னா என்னென்னா மற்றவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக செயல்படுறது. இது வேதா கிளாஸு, அது பூர்த்தம். தண்ணீர் பந்தல் பூர்த்தம், குளம் வெட்டுறது பூர்த்தம். அந்த காலத்தில் இந்த சுமை தாங்கின்னு வைப்பாங்க, சுமையை வெயிட்டை மூட்டையை தலையில் தூக்கிட்டு வரோம். அந்த காலத்துலலாம் இவங்க 50 கிலோ 60 கிலோலாம் தலையில் தூக்கிட்டு வந்து இறக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது. அந்த தூண் மேலே வச்சுருவாங்க, அந்த சுமை தாங்கி மேலே. அது வெயிட்டு வச்சுருக்கோம். தலை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே யார் உறுதியும் இல்லாமல் அப்படியே தலையில் தூக்கிட்டு வரலாம். அதுமாரி பூர்த்தம். அன்னதானம், இந்த சத்திரங்கள் எல்லாம் பூர்த்தம்னு பேர். மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நடத்துறது. இப்போ நம்ம இஷ்டம் பண்ணுறோம், பூர்த்தம் பண்ணுறோம். தத்தம் தானமும் ரெண்டும் ஒன்று தான். தானம் கொடுத்தாலும் அதே தான் பண்ண போகிறோம். தத்தம் கொடுத்தாலும் பொருளை கொடுக்குறது தத்தமாக கொடு. தத்து கொடுக்குறாங்கன்னு சொன்ன குழந்தைய கடவுளுக்கு தத்து கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி யாகசாலைக்குள்ளே கொடுக்கறது தானம், வெளியில் கொடுக்கறது தத்தம். அப்படியே ஒரு கணக்கு. அது ரெண்டு வேண்டாம், இது ரெண்டு முக்கியம். இஷ்டம் பூர்த்தம்ங்கிறது முக்கியம். ஆச்சா, இப்போ குரு வந்து பிரம்மா, சிஷ்யர்கள் வந்து தேவர்கள். பத்ரம் கர்ணேமிகி இந்த சாந்தி பாடம் திரவண வேதம் இல்லையா? திரவண வேதம். ஓம் பத்ரம் கர்ணேபிகி சரணயாம தேவாகா. ஓம் ஈஸ்வரா, எங்கள் கர்ணம் காதுகள் நல்லவை கேட்கட்டும், நன்றாக கேட்கட்டும். இதில் என்ன அவனுக்கு, அது விபூதி போட்டோம்ல, விபூதி போட்டால் அது ஒரு காப்பு, ரக்ஷன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் சகசிராரம் முதல்ல வைக்கணும், நெத்தியில் வைக்கணும், 2 கண்ணில் புருவத்தில் வைக்கணும், மூக்கில் வைக்கணும், 2 காதில் வைக்கணும், வாயில் வைக்கணும், அப்புறம் கழுத்து, நெஞ்சு, நாபி, காலில் கீழே 3 இடத்துல, அப்புறம் கையில் 3 இடத்துல, தோள்பட்டையில் 2 இடத்துல, பின் விழாவில் 2 இடத்துலன்னு 32 இடம் சொன்னோம்ல. அத்தனை இடத்துக்கும் அது ரக்ஷை பண்ணுதுன்னு அர்த்தம். காது நன்றாக கேட்கட்டும் அப்படின்னு அர்த்தம். நல்லவையே கேட்கட்டுங்கிறது இங்கே சொல்லப்படுது. நன்றாக கேட்கட்டுங்கிறது விபூதி. ஜாபால உபநிஷத்து, அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காது. ஜாபால உபநிஷத்தில் கந்த நீங்கள் காலையில் ஒரு பழக்கம் எடுத்துங்க. நமக்கு குரு முருகப்பெருமான் காலையில் இருந்து கந்த சஷ்டி போடு. அது உனக்கும் இல்லை, தூங்கிட்டு இருந்தாலும் அதுங்க மனசுக்குள்ளே உள்ளே இறங்கிட்டு தெரியுமா? நம்ம தான் தூங்குவோம், ஆத்மா தூங்குறதில்ல. சூழ உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு தான் தூங்கிட்டு கிடக்கும். ஆத்மா சைத்தன்யம் தூங்குறதில்ல. அது எப்போதும் வெளிப்பட தான் இருக்குது. அது கேட்கும், அது உள்ளே போய் உட்காந்துரும். காலையில் ஏந்தோடனே போட்டு பாருங்கள். அதில் சர்வரக்ஷா, அது கந்த சஷ்டி கவசம். அதனால் பத்ரம் கர்ணேபி, காது நல்லவைகளை கேட்கட்டும். ஏன் கண்டது உள்ளே போகக்கூடாது. அதனால தான் செயற்கையில் வெஜிடேரியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கண்டவங்களோடையும் பேச விட மாட்டாங்க, இவங்களும் பேச மாட்டாங்க. ஏன் கண்டதும் கிட்டக்க சேர்ந்தால் என்னன்னா அது லோக்கல் லாங்குவேஜில் பேசும், இது கொஞ்சம் ஹை லாங்குவேஜாக இருக்கும். லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி தான் என்னவும் இருக்கும், கல்ச்சரும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, வெஜிடேரியன் அதிகமாக யாரு கூடயும் பேசுறதில்லை. பத்ரம் கர்ணவி, காதுகள் நல்லவற்றை கேட்கட்டும். தேவர்களே, எங்கள் காதுகள் நல்லவற்றை கேட்கட்டும். பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி யஜத்ராக, பூஜைக்கு தகுந்தவர்களே, எங்களுடைய கண்கள் அக்ஷம் பத்ரம் நல்லவற்றை பார்க்கட்டும், நன்றாக பார்க்கட்டும். சிறைர் அங்கஸ்துஷ்டு ஆகும், இந்த அங்கங்கள் வாக்கு உடம்பு எல்லாம் ஸ்திரை உறுதியாகட்டும். விஷேம தேவகிதம் யதாயுகு, எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் வரைக்கும் தேவஹிதம் தேவர்களுக்கான நன்மைகளை செய்வோம், செய்து கொண்டே இருப்போம், தொண்டு செய்து கொண்டே இருப்போம், இருக்கட்டும். தேவஹிதம் யதா ஆயுகு. ஸ்வஸ்தீன இந்திர விருத்தஸ்ரவாக, புகழ்பெற்ற இந்திரனே, எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீர்களாக. அந்த காலத்தில் இந்திரன் தான், இந்திரன்னா தலைவன் அர்த்தம். இந்திரனா தேவேந்திரன் மட்டும் நினச்சக்கூடாது, அவன் தேவ இந்திரன். எல்லாத்துக்கும் இந்திரனை ஈசன் சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இந்திரன் வார்த்தை பயன்படுத்துவாங்க. நரேந்திரன் அப்படின்னு சொன்னால் நர இந்திரன், நரர்களுக்கெல்லாம் அவன் தான் தலைவன். விவேகானந்தர பேர் நரேந்திரன் தான் பேர் முதல்ல. அது மாதிரி ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக, இந்த விஸ்வவேதான்னு சொல்லக்கூடிய உலகை அறிந்த சூரியன் பூஷா, சூரியனானவன் எங்களுக்கு நன்மையை செய்யட்டும்.
ஸ்வஸ்தேன அக்ஷரியோ அரிஷ்டநேமிகி. அரிஷ்டநேமிகி பகைவர்களே இல்லாத இந்த கருடன் அல்லது சுதர்சன சக்கரம், ரெண்டு அர்த்தமும் வருது. எங்களுக்கு நன்மை செய்யட்டும். ப்ரஹஸ்பதி ததாத்து, ஸ்வஸ்தீன ப்ரஹஸ்பதி ததாத்து, ப்ரஹஸ்பதியான குரு எங்களுக்கு நன்மை செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கட்டும். புரியுதா? அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம பல முறை பேசியிருக்கோம். அதனால் ரொம்ப சுருக்கமாக இதை முடிச்சுட்டு நேராக நம்ம மந்திரத்துக்கு போகிறோம். தேவாஹா வை பிரஜாபதிம், தேவர்கள் பிரஜாபதியை புருவன் கேட்டனர். கா சீதா, சீதான்னு சொல்கிறீங்களே, சீதா உபநிஷத்துன்னு, யார் சீதானா யார்? கிம் ரூபமிதி, அந்த சீதாவுக்கு என்ன ரூபம் ஸ்வரூபம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சைவத்தில் மாயான்னு சொல்லுவோம், வைணவத்தில் சீதான்னு சொல்லுவோம். புரியுதா? சைவத்தில் மாயா சக்தி, மகாமாயா, யோகமாயா, சத்மாயா அப்படின்னு மாயான்னு சொல்லுவோம். சில பேருக்கு மாயான்னு சொன்னால் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதனாலும் நாங்கள் சொல்ல தானே செய்வோம். நாம இல்லை, அது வேதம் யாருக்கும் தாட்சணியம் பார்க்குறதில்ல. அது என்ன பண்ணோம்? உண்மையை நெற்றிக்கண் துரைப்பினும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி குற்றத்தையும் கரெக்டாக சொல்லும், சரியானதையும் கரெக்டாக சொல்லும். அதனால் இந்த சீதாங்கிறது மாயா, மாயா தத்துவம். அப்போ மாயா யார்? சித்து. ஏன் மாயான்னு சொன்னோம்? இல்லைன்னு சொல்லலை. தோன்றும் நிற்கும் நாமெல்லாம் சித்து தான், நாமெல்லாம் மாயா தான். இந்த ஜகத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் மாயா தான். என்னென்ன இருக்குது? தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், யாரெல்லாம் நீ பார்க்குறியோ, யார் பேரெல்லாம் சொல்கிறியோ, எல்லாம் மாயை தான். எல்லாமே சைத்தன்யம், எல்லாமே சித்து தான். ஜடமாக இருக்கட்டும். எப்படி அந்த நிலை அலை நுரை சொல்கிறோம் பாருங்கள். ஜடப்பொருள், அசையாத பொருள் நுரைக்கு சமம். அசைகிற பொருள் நம்மளை மாதிரி மிருகங்கள், மனிதர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள், குருமார்கள், எல்லாரும் என்னது? சைத்தன்யந்தான். தோன்றுவோம், நிற்போம், மறைவோம், மீண்டும் தோன்றுவோம். அதான் அங்கே பாயிண்ட்டு. இந்த ஜகத்து ஒரு பக்கம் அழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நேற்று எத்தனையோ லட்சம் ஹெக்டாரில் இந்த காடு, அமெரிக்காவில் காடு எரிஞ்சிச்சு, காட்டுத்தீ பரவி. அதெல்லாம் ஒடுக்கம். அது ஆண்டவன் அனுமதியோடு தான் நடக்குது. அவன் தான் பண்ணுறான் எல்லாத்தையும். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம வேறு எவனும் எப்படியா இருக்கட்டும், நீங்கள் சூக்ஷ்மமான அறிவோடு சிந்திக்கிறவங்க, இந்த உலகத்தில் ஒன்று தான் இருக்குது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அதில் கொஞ்சம் அலை அடிக்குது, கொஞ்சம் நுரை வருது, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே வாட்டர் தான். இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே வாயு. வாயு தான் அக்னி. நம்மளை கூட இப்போ நம்ம உடம்பு மண் உடம்பு. இப்போ நம்ம உடம்பு இருக்குல்ல, பூலோகத்தில் மண் உடம்பு, பூமி. அதனால் பூலோகத்தில் அங்கேருந்து வரக்கூடிய உணவை சாப்பிட்றோம். பூலோகத்தில் மண் உடம்பு. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகும்போது நமக்கு நீர் ஜல சரீரம்னு சொல்லுவாங்க, அடுத்த ப்ரமோஷன். அதனால தான் அது மேகத்தில் கொண்டாந்து விடுது. நீ ஜலமாக போய் தாவரங்களுக்குள்ளே போய், காய்கறிகளுக்குள்ளே போய், ஆணுக்குள்ளே போய், பெண்ணுக்குள்ளே போன்னு சொல்லுது. இதுக்கு மேலே அக்னி உடம்புன்னு இருக்குது. இப்போ நமக்கு வேல் பூஜையில் அக்னியில் வருதில்ல உருவம்லாம், தேவர்கள் அக்னி சரீரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு வேதம் தெரிகிறதுனால நம்ம அதை கம்பேர் பண்ணுறதுனால கரெக்டாக வருது. இப்போ நம்ம தோற்றமே வருது, ஃபோட்டோவே வருது, அது வேறு விஷயம். ஃபோட்டோவே நம்ம எப்படி ஃபோட்டோவாக பார்க்குறோமோ அப்படியே வருது. அப்படி தானே வருது? அப்படியும் வருது. ஆரம்பத்தில் அப்படி வராது. ஆரம்பத்தில் இந்த அக்னி வடிவத்திலேயே பெருமாள் வருவார். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த ஃபோட்டோலாம் பார்க்கல, இவங்கெல்லாம் ரொம்ப ப்ரமோட்டா. நீங்கள்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வந்துருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் ஃபோட்டோலாம் முருகன் மாதிரி உள்ள வடிவம் தான் வரும், அக்னியாக இருக்கும்.
இந்த படத்தை எடுத்து காட்டு அப்புறமா 8:30 மணிக்கு. 1000 படம் இருக்குது, ஒன்று கூட அழிக்க முடியாது. அக்னி வடிவம், அக்னி சரீரம். அப்புறம் அக்னிக்கு மேலே என்ன இருக்கு? வாயு, அதான் பிரணவ சரீரம். அதுதான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது. ஆகாசம்தான் ஞானம். புரியுதா? இப்போ நமக்கு தீபம் காட்டும் போது வானம் கீழே வருதா? வானத்தை பார்த்துருக்கீங்க, அக்னியை பார்க்கலையே நீங்கள் யாரும். ஆகாச சரீரம் பிரம்மம், ஞான சரீரம் பிரம்மம். புரியுதா? பிரம்மத்துக்கு ஒரு சரீரம் தான் அம்பாள். தோன்றுனா அம்பாள், தோன்றலைன்னா சுவாமி. புரியுதா? அப்போ எல்லாமே ஒரே அணு தான். இந்த மாயா தான் காற்றாக மாறுது, ஆகாசமாக மாறுது, காற்றாக மாறுது, அக்னியாக மாறுது. சயின்டிஃபிக்காக இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகுது. ஏதாவது ரெண்டு மூலக்கூறு, 2 அணு சேர்ந்து தான் ஒரு வாட்டரோ ஒரு அக்னியோ ஒரு மண்ணோ உருவாகுது. சரி, இப்போ இந்த முதல் மந்திரத்தில் யார் சீதா? சீதா தான் மாயாசக்தி. வைணவத்தில் சீதா மாயை. அப்படி கேட்டாங்க, யார் என்னன்னு கேட்கும்போது சஹோவாச்ச, அவருக்கு அவர் கூறினார். யார் கூறினார்? குரு பிரம்மா கூறினார். என்ன கூறினார்? அதான் பிரம்மா தான் பிரஜாபதி. சஹோவாச்ச பிரஜாபதி ச சீதாதி சீதா இதி, அது சீதையப்பா, பேர் சீதை. மூல பிரகிருதி, மாயாவுக்கு இன்னொரு பேர் பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க, நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நேச்சர் இருக்குல்ல, நேச்சர் என்னது? பஞ்சபூதங்கள் தான் நேச்சர். பஞ்சபூதங்கள் என்னென்னா அதானே நீங்கள் பார்க்குறீங்க. அதோடைய கலவை தான் நம்ம உடம்பு. அது எனர்ஜியாக இருக்கும்போது தெரியாது, மேட்டர் ஆகும்போது உருவம் வருது. புரியுதா? பொருளாகும்போது அது உருவம் எடுக்குது. அப்படி பார்க்கும்போது மூல பிரகிருதி எல்லாம் என்ன சொல்லுவான்? இது நேச்சர் பை நேச்சர். நேச்சர் எப்படி வரும்? இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது தானாக நடக்குதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இது ஒன்று கேட்டேன், எந்த முயற்சியும் பண்ணல, எதுவுமே பண்ணலை, நான் வீட்டுக்கு போனால் அது எங்கள் வீட்டில் இருக்குது. நீ சங்கல்பம் பண்ணியிருக்கலாம், அது நடந்திருக்கலாம், ஆனால் யாரோ ஒரு பர்சன் பின்னாடி இருக்காங்களா இல்லையா? எல்லாம் நீ இந்த கடை இல்லை, சரி பரவாயில்ல 11 மணிக்கு சாப்பிட்லாம், உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனால் கூட இளநீர் வீட்டுக்கு வந்துடுது. நினச்சா வந்துச்சு, ஆனால் ஒரு பர்சனாலிட்டி பின்னாடி இருக்குது, ஒரு சத்து பின்னாடி சங்கல்பம் பண்ணி அது நடக்குது. புரியுதா இல்லையா? இதுதான் தத்துவம். அப்போ எல்லாமே இயற்கையாக வருது. இயற்கையாக எதுப்பா வரும்? சில பேர் இருக்கான், கடவுள்னு சொன்னால் அவருக்கு மான பிரச்சனையாம். இயற்கைன்னு சொன்னால் நாங்கள் பெருமை, நாங்களாம் அறிவாளிகள். இயற்கைன்னு சொன்னால் அறிவாளிகளாம். இயற்கைன்னு சொல்ல ஒத்துக்கிறோம். இயற்கை எப்படி வரும்? எங்கேருந்து வரும்? எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கணும்ப்பா. ஆதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் 100 பொருள் இருக்குது, ஒன்று கூட ஆதாரம் இல்லாமல் வந்துச்சு, தானாகவே வந்துச்சு. மேலே பார்த்துட்டே இருந்தால் டக்குன்னு ஒருத்தவங்க போட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க போட்டால் கூட அங்கே ஒருத்தர் ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம போய் நின்னா கல் தான் விழும். உள்ளே போகிற, வெளில நிற்கிற, எப்போ பார்த்தாலும் மாடியிலே நிற்கிற, போடா உள்ளன்னு கல்லை தூக்கி போடுவான். அதுக்குள்ளே போனால் அது டைம் வேஸ்ட்டாக போகும். வேண்டாம், அதை நான் பேச விரும்பலை. ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது பேசாமல் இருக்க முடியும். அதான் மூலப்பிரகிருத்தின்னு அதுக்கு இன்னொரு பேர். மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருத்தினா ரா மெட்டீரியல்னு அர்த்தம். ரா மெட்டீரியல் எப்படி வரும்? எந்த ரா மெட்டீரியல் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ரா மெட்டீரியல் தானாக வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வெளியில் வர்றதுக்கு 100 பேர் ஒர்க் பண்ணியிருப்பான். நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு காட்டனாக இருந்தால் கூட விதை ஒருத்தன் விதைச்சிருக்கணும், லேண்டு ஒருத்தன் கொடுத்துருக்கணும், ஏர் உழுதுருக்கவங்க ஒருத்தன் உழுதுருக்கணும், நீர் பாய்ச்சின ஒருத்தன் இருக்கணும், விதை ஒருத்தன் போட்டுருக்கணும். அதுலேயே 50 பேர் ஆகிடுவாங்க.
விதை போட்டு அது செடியாக குருத்தா வந்து அது இந்த ஆடு மாடுங்கள்லாம் கடிக்காமல் பாதுகாப்புக்கு ஒருத்தன் இருக்கணும். தொடர்ந்து அது பூச்சி கடிக்காமல் அதுக்கு மருந்து போடணும், உரம் போடணும். அப்புறம் அது பருத்தியாக செடியாக வந்து ஒரு 3 மாதம் அதுக்கு அது பருத்தியாக அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், பாதுகாத்துருக்கணும். அதிலே 100 பேர் வேலை செய்கிறான். அப்புறம் பருத்தியை மட்டும் எடுத்துடுவோம், அதை நூல் நூக்கணும், நூலெல்லாம் நெய்யணும், நெஞ்சதை கலர் அடிக்கணும், கலர் அடித்ததை கடத்தருவுக்கு எடுத்துகிட்டு வரணும், கடத்தது ஒருத்தவன்ட்ட விற்கணும், ஒருத்தன் வாங்கணும், அதை நீங்கள் போய் வாங்கணும். அப்புறம் அதை எடுத்து போய் டைலர்கிட்ட கொடுக்கணும், அவன் கட் பண்ணி மறுபடியும் சேர்த்து எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்கள். எந்த தத்துவத்தையும் நம்ம சிந்திக்க எல்லாமே நமக்கு ஓசியில் கிடைக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மங்களம் பாடிட்டு போகிறோம். அதனால் மனிதநேயம் தெரிய மாட்டுது. எதையுமே நம்ம சிந்திக்கிறது, எதையும் சிந்திக்காதே, ஒன்றை மட்டும் சிந்தி, பணத்தை ஒன்றும் சிந்தி, வேறு எதையுமே சிந்தி. அவன் அப்படியாவது நாசமாக போகிறான். நம்ம ஒன்றுக்கு பாதி அவனை அடித்து பிடிச்சி சுவாகா பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். திறமையை கோல்டு ஹவுஸில் காட்ட மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் உங்கள் திறமையை காட்ட மாட்டீங்க. அங்கே பேனு கிடக்குறீங்க, எவ்வளோ செலவானாலும் எல்லாத்தையும் செலவு. அதுக்கே சக்தி வர மாட்டேங்குது. எவ்வளோ வேணாலும் எடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டலில் போய் பேரம் பேச வேண்டியது தானே. கத்திரியா கடையில் பாவம் வெயிலில் வண்டி தள்ளிட்டு வராங்க காய்கறி ஒரு அம்மா, அதுக்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு காண்டா போட்டு கிடக்கு. திறமையெல்லாம் காமிக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்கள்ட்ட போய் பேரம் பேசுகிறது. என்னத்தை சொல்கிறது. கோல்டு ஹவுஸில் போனால் ஏன் கார்டு ஸ்வைப் பண்ணணுமா, கிரெடிட் கார்டு பண்ணணுமா, அந்த கார்டு பண்ணணுமா, இந்த கார்டு பண்ணணுமா, செக்கில் பே பண்ணணும், ஜிபே பண்ணணுமா, பிடிஎம் பண்ண, ஏடிஎம் பண்ணணுமா, கேடிஎம் பண்ணணுமா. அங்கே போய் க்யூவில் நிற்கிறான். என்னத்தை சொன்ன. இப்போ என்னாச்சு, சீதா பிரகிருதி, அந்த பிரகிருதி சீதா மாயா ஸ்மிருதா, எல்லாத்துலேயும் அவள் இருக்கிறா. ஸ்மிருதாஹா, நினைவுபடுத்தக்கூடியவள். ஸ்மிருதா பிரணவ பிரகிருதி, அவளே ஓங்காரம். பிரணவம் ஆதாரம் என்ன, பிராணன். பிராணன் யார், ஆகாசம் பிரம்மம்னா பிராணன் சக்தி. பிரணவ பிரகிருதி ரூபத்வாத். சா சீதா, அவதான் படைப்பு. சீதா, அவ சீதா. பிரகிருத்தீர் உச்சதே, அவளை பிரகிருதி என்று சொல்கிறார்கள், நேச்சர்னு சொல்கிறார்கள், பஞ்சபூதம் என்று சொல்கிறார்கள், பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதம்னா 5 பூதம், பிரபஞ்சம்னா விசேஷமான 5 பூதங்கள்னு அர்த்தம். பஞ்சபூதம்னாலும் பிரபஞ்சம்னாலும் ஒன்று தான். சேர்த்தோம்னா சிறப்பு, சிறப்பு விசேஷம், அப்ஜெக்டிவ் மாதிரி. அச்சா, சீதா அப்படிங்கிற வார்த்தைக்கு ச அப்படின்னு சொன்னால் ட்ரூத்து, இம்மார்டலிட்டி, அட்டைன்மெண்ட். அதாவது ட்ரூத்துனா சத்தியம், இம்மார்டலிட்டினா அழியாதது, அட்டைன்மெண்ட்டுனா சித்தி, சக்ஸஸ், அச்சீவ் பண்ணுறது. இதுதான் சாங்கிற வார்த்தைக்கு எழுத்து. ஈங்கிற வார்த்தைக்கு இல்லுஷன். இல்லுஷன் மாயான்னு அர்த்தம். தா அப்படிங்கிற வார்த்தைக்கு லைட்டு, வெளிச்சம்னு அர்த்தம். ஒன்று சத்தியம், வெளிச்சம், மாயை. தோன்றும், நிற்கும், மறையும். இல்லுஷன் என்னது, யாமா சா மாயா. எது இல்லையோ அது மாயா. லைட்டுனான அது நல்லா பிரகாசமாக இருக்கும், வசீகரிக்கும், கொஞ்ச நாள் ஆடும். ட்ரூத்தே அழியாதது, தோன்றும், நிற்கும், மறையும், ஆனால் அழியாதது. யார் இது, யார் அப்படிப்பட்ட இறைவனுக்கு இணையான சக்தி உடையது. இறைவனுக்கு இணையான சக்தி உடையதை தவிர இறைவனுக்கு அகென்ஸ்டான சக்தி கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஈக்குவல், சண்டை போடுறதில்ல. 2 பேரும் இணை. சண்டை போட்டால் என்னது, 2 பேரும் எதிரின்னு அர்த்தம். புரியுதா?
இணைஞ்சி போகிறதா எதிரும் புதிருமா போகிறதா? இணைஞ்சி போனால் அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. பெண்ணுங்கிறது யார்? அது ஒரு தத்துவம், அதை சொல்லுது, எடுத்து சொல்லுது. அதை புரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், உணர்ந்துக்கணும், இணைந்து தான் செயல்படணும். யாரு கூட நான் சேரக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து போகணுன்னு சொல்கிறாரா இல்லையா சுவாமி? சொன்னனா இல்லையா? நான் என்ன பண்ண, சேர்ந்து தான் போகிறேன், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் போகிறேன். அது மாதிரி சீதா பிரகிருதி உச்சத்தே, சீதாவை பிரகிருதி பிரபஞ்சம் என்று சொல்கிறார்கள், கூறுகிறார்கள். மூணாவது மந்திரம் சீதா இதி த்ரிவர்ணாத்மா. அவளுக்கு மூணு வார்த்தை, 3 எழுத்து, த்ரிவர்ணம். அதுதான் ச ப்ளஸ் இ ப்ளஸ் தா. த்ரிவர்ணாத்மா, 3 எழுத்துலேயும் ஆத்மாவாக இருக்கிறாள். சாக்ஷாத் மாயா மயி பவேத். அவள் நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால் மாயாவாகிறாள், மாயாவாக இருக்கிறாள், மாயாமயி பவேத் ஆகியிருக்கிறாள். விஷ்ணு பிரபஞ்ச பீஜம் ச மாயா. விஷ்ணுவனுடைய பிரபஞ்ச பீஜமாக இருக்கிறது மாயா. விஷ்ணு இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாயைக்கு ஆதாரமான விஷ்ணுவின் யோகமாயான்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாயாவுக்கு ஆதாரமாக இருக்கிறவர் விஷ்ணு. புரியுதா? இந்த இடத்துல இவங்க இது வந்து வைணவ உபனிஷத்துன்னு வச்சுங்களேன், புரியறதுக்காக சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் சத்து, இவங்க சித்து, பெருமாள் தான் சத்து, சீதா சித்து, அவ படிச்சிருக்க ஜகத்து வந்து சிதாபாசன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு கிடையாது, இதெல்லாம் சகுனம். இதுக்கு ஆதாரம் சூக்ஷ்மானது பிரம்மம் மட்டும்தான். அது வந்து நிலை, அலை, நுரை. நீங்கள் சைவம், வைணவம், சாத்தம், கௌமாரம்லாம் போகாதீங்க. அதுவே கூட சொல்லியிருக்கலாம், உபநிஷத்து தான் சொல்லுது. சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். மென்டலு கொஞ்சம் இங்கே கவனி, வந்ததே லேட்டு. விஷ்ணுவின் பிரபஞ்ச பீஜம், பிரபஞ்சம் தோன்றதுக்கு பீஜமாக இருக்கிறவ இந்த மாயா. மாயா இருந்தால் தான் இந்த உலகம், ஜீவராசிகள். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்காவ, எல்லாருக்குள்ளேயும் சைத்தன்யமாக இருக்கா, அறிவு ஸ்வரூபமாக இருக்கா. புரியுதா? அசைகிற பொருள் மட்டுமல்ல, அசையாத சித்த ஆபாசமாக இருக்கிறதும். உயிரும் உடலும் மாயதான். உயிரும் உடலும் எங்கே இருக்கு? அது சத்து. உயிரும் உடலும் ஒரு இடத்துல இருக்குல்ல, அதுக்கு உயிரும் உடலுக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குல்ல, அது சத்து. அதோடைய மாயாசக்தி தான் அந்த சத்துலேருந்து வெளிப்பட்டது தான். சத்துடைய மனம், சத்துனுடைய அறிவு, சத்துனுடைய ஆசை, சத்துனுடைய விருப்பம், சத்துனுடைய செயல். புரியுதா? சத்து இது நினச்சிது இந்த குமரகுண்டத்தில் வேத விசாரம் நடக்கட்டும்னு நினச்சிது, திருப்புகழ் மன்றம் நடக்கட்டும்னு நினச்சிது, படி பூஜை நடக்கணும்னு நினச்சிது, பரதநாட்டியம் நடக்கணும்னு நினச்சிது, நடந்துக்கிட்டு இருக்கு. தடுக்க முடியுமா? புரியுதா என்ன நடக்குதுன்னு? இறைவனுடைய ஈஸ்வர சங்கல்பம். ஈஸ்வர சங்கல்பமும் குரு சங்கல்பமும் ஒன்றா இருக்கும். எப்படி சொல்கிறது? சீதா இது த்ரிவர்ணாத்மா, ச சத்து, ஈ வந்து மாயா, தா வந்து வெளிச்சம். ஒரு தத்துவத்தை, அந்த 3 எழுத்துக்குள்ள அர்த்தத்தை எடுத்து சொல்லுது. சீதானா என்ன? அதே நேரத்தில் விஷ்ணுவின் பிரபஞ்ச பீஜம், இந்த விஷ்ணுவனுடைய பிரபஞ்சத்துக்கு பீஜமாக இருப்பவள், அவ்யக்தம், தோன்றாதவள். காரண உடம்புல இருக்குது இல்லை, இருட்டு இருக்குல்ல, நம்ம உடம்புல காரண உடம்புன்னு இருக்குல்ல, அங்கே சத்து இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. சித்து வந்து அந்த மாயா வந்து இருளாக இருக்குது இல்லையா? வெளிச்சத்தை சுற்றி என்ன இருக்குது? இருள் இருக்குது. இது ரெண்டும் சேரும்போது தான் பிராணன் உற்பத்தி ஆகுது. பிராணன்லேருந்து புத்தி, புத்தியிலேருந்து மனம், மனம்லேருந்து புலன்,
புலன்லேருந்து பொறி கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? எல்லா உபநிஷத்தும் ஒரே பாயிண்ட் தாங்க கான்சன்ட்ரேட் பண்ணி போகுது. ஒரு இடத்த கூட மாற்றி பேசுகிறதில்ல. அறிவு இருந்தால் இது புரியும். அறிவு இல்லாதவங்களை அங்கங்கே ஃபில்டர் பண்ணி குழப்பி விட்டு விரட்டி விட்ரும். ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது? இந்த தெளிவு இருந்ததுன்னா ஒற்றுமை பார்த்தீங்கன்னா எல்லா உபநிஷத்தையும் இப்போ நம்ம இவ்வளவு 49வது உபநிஷத்தா தம்பி 49 உபநிஷத்தையும் பார்த்ததுனால 49 உபநிஷத்துலையும் ஒரே பாயிண்ட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. அதில் ஆமாம் வெவ்வேறு வார்த்தைகளை போடுது. இந்த வார்த்தையை நீ தேடி போனீங்கன்னா சில பேருக்கு அர்த்தமாகும், பல பேருக்கு அர்த்தமாகிறது இல்லை. அதனால் கடைசி வரைக்கும் வேதாந்தம் புரியவே இல்லைன்னு பெரிய பெரிய மகானுபாவங்கள்லாம் என்ன பண்ணுறான்? சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி போயிட்டே இருக்கான். குரு கிருப்பா இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. சாஸ்திரத்தை நானே படிச்சுக்கிறேன்னு போயிருப்பான், யூடியூப்பில் பார்த்துக்கிறேன்னு போயிருப்பான். யூடியூப்பில் பார்த்தெல்லாம் முக்தி அடைய முடியாது, சித்தி அடைய முடியாது. யூடியூப்பில் எல்லாம் கேளுங்க, எல்லாம் சிரவணம் பண்ணலாம், மனனம் பண்ணலாம். அனுபூதி வேணும்னா குரு வேணும். தப்பு இல்லையா? வருஷத்துக்கு ஒரு நாள் அவர் போய் பார்த்து ஒரு நன்றியை சொல்லிவிட்டு முருகப்பெருமான குரு பூர்ணிமா அன்னைக்கு பார்த்து நன்றி சொல்கிறதுல என்ன கெட்டு போகுதுன்னு கேட்குறேன். அவர் ஃபீஸ் கேட்க போகிறார், கேட்க மாட்டார். நீ அவரை ஏமாற்றலாம். நான் முருகன் தான் நமக்கு குருன்னு சொன்னால் அவரை குரு பூர்ணிமா அன்னைக்கு பார்க்கணும். இந்த ஆடியோ எந்த நாட்டில் இருந்து கேட்டாலும் சரி, 15-16 நாடுகள் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 15 நாடுகளுக்கு உள்ள சிஷ்யர்கள் எல்லாம் முருகனுடைய சிஷ்யர்கள் தான். யார் வார்த்தை உங்கள் ஹிருதயத்தை தொட்டு அறிவு நிலையில் ஞானத்தை கொடுத்து முக்தியும் பக்தியும் சித்தியும் கொடுக்குதுன்னா அவங்க தான் குரு. யார் வார்த்தை உங்களை தொடுதோ அவங்கள ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணுங்க. முருகப்பெருமான குரு பூர்ணிமா அன்னைக்கு அடியன் இருப்பேன் இல்லாமல் போய் என்னை விட்டுருங்க. முருகப்பெருமான குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு நாள் நன்றிக்காக, அப்போ தான் அந்த நன்றிங்கிறது ஒரு நாடி, அது திறக்கும். அதெல்லாம் அந்த பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் உள்ள நாடிகள். அதில் ஒரு நாடி நன்றி காமிக்கக்கூடிய கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அது தொட்டால் சுவாமி என்ன பண்ணுவார்? நேற்று என்ன சொன்னார்? எனக்கு நீ ஆழம் வட்டம் வீசுனா நான் பேசுனா சரியாக போச்சு. புற உடம்பு தான் குளிர்ந்தது, அக உடம்பு குளிரணும்னா நீ யாராவது ஒரு அடியார்களுக்கு நீ தொண்டு செய்யணும்னு சொன்னார். திருக்கட்சி நம்பி உத்தரகோஷி நம்பி போயிட்டு அவர் மனசில் உடனே அவரை தான் தோணிச்சான். உத்தரகோஷினால பயப்படுவாங்க, ஆனால் அவ்வளவு பர்ஃபெக்ஷனுங்க. நீங்கள் அறிவுள்ளவனுக்கு அவரை பிடிக்குங்க. ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொல்கிறேன். நமக்கு அறிவு இருந்தால் உத்தரகோஷ்டியை நம்ம ஹீரோவாக நம்ம பார்க்கலாம். அவ்வளவு ஞானம், அவ்வளவு பக்தி, அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு சின்சியாரிட்டி, த மேன் ஆஃப் பிரின்சிபல்னு சொல்லலாம். இவர் மாட்டு வண்டிக்காரனாக போகிறாரு. மாட்டு வண்டிக்காரன் எவனும் வரமாட்டான்னு. ஏன்னா உத்தரகோஷியோடைய மச்சான் வந்து எங்கள் அத்திம்பேர் திட்ட தான் செய்வார். உனக்கு இஷ்டம் இருந்தால் வா, இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி காரசாரமாக பேசும்போது ஒரு மாட்டு வண்டிக்காரனும் வரமாட்டான். அந்த காலத்தில் டாக்ஸியை தான். அதனால் இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு வண்டியை வாங்கிக்கிட்டு இவருக்கு மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய எங்கே உத்தரகோஷ்டிலேருந்து திருக்கோஷ்டியூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் வண்டியில் அழைச்சிட்டு வராரு. திருப்பி கொண்டு போய் விட்றாரு. இடையில தடுமாறும் போது காலை பிடிச்சி விட்றாரு மாட்டு வண்டிக்காரராக இருக்கிறவர். அது வரைக்கும் தெரியல. வீட்டுக்கு வந்துடுறாங்க. குருவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மழை பெய்யுது. இவர் முன்னாடி போயிடுறாரு. திருக்கோஷ்டியூர் உள்ளே வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இவர் வந்து தன் வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை எடுத்து பசுமாடு நினையுதுன்னு சொல்லிட்டு அது மேலே போற்றி விட்றாரு. என்ன நோக்கம்னா, பசுமாடு நினைஞ்சா அதுக்கு உடம்பு சரியாமல் போகும். அதில் பால் கறந்தால் அந்த பாலை குடித்தா திருக்கோஷ்டியூருக்கு குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரகோஷ்டி அதாவது கோஷ்டியூர் நம்பி, திருக்கட்சி நம்பி, பெரிய நம்பி எல்லாம் ஆள வந்தாருடைய சிஷ்யர்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒன்றா கூடுறாங்க. இவர் மாட்டை போற்றி விட்றாரு. அவர் வெளியில் வந்துடுறாரு. இவர் அப்போ அந்த மீசையெல்லாம் ஒட்டு மீசை வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டார். பார்த்தோன்னே ஆச்சரியப்படுற, ஐயோ திருக்கட்சி நம்பிகளா, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கன்னு உங்களை வெளியில் வச்சு நின்றுன்னு
உங்களை மாட்டு வண்டி ஓட்ட விட்டுட்டேனே அப்படி இப்படின்னு வருத்தப்படுறாரு. இல்லை இல்லை, வரதராஜ பெருமாள் கட்டலை, நான் வீசினது பேசுனது சரியாக போச்சு சொல்லிட்டாரு. அப்படியே சொல்கிறாரு, சரியாக போச்சு சொல்லிட்டாரு. யாருக்காவது ஒரு அடியாருக்கு நீ தொண்டு செய்யணும்னு சொன்னார். அப்படி சொன்னோன்னே உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அதனால் உங்களை தேடி வந்தால் எனக்கு பாக்கியம் கிடச்சிது. ஆனால் இப்போ நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் செய்யக்கூடிய தொண்டு கெட்டு போயிடுச்சேன்னு வருத்தமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் திருக்கோஷ்டியூர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, உன்னுடைய தொண்டை எனக்கு பூர்ணமான சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வரதராஜ பெருமாள்கிட்ட உத்தரகோஷி சொன்னேன்னு சொல்லி முக்தி கொடுக்க சொல்லுப்போ அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு உரிமையும் ஒரு அதிகாரமும் ஒரு பக்தியும் ஒரு ஞானமும் கலந்து சொல்கிறார். உத்தரகோஷ்டி ரொம்ப பூரிப்படைஞ்சேன்னு சொல்லு, முக்தி கொடுக்க சொன்னேன்னு சொல்லு, உத்தரகோஷ்டி சொன்னேன்னு சொல்லு. எவ்வளோ உரிமை பாருங்கள், அவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நம்ம சொன்னால் அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை பாருங்கள். குருமார்களுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்புங்க. இறைவனை தேடாததுனால குரு மகத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. இறைவனை இந்த அளவுக்கு சின்சியராக யாருமே தேடலையே, ரொம்ப ரேர். அது மாதிரி விஷ்ணுவினுடைய பிரபஞ்சம், அதுக்கு பீஜமாக இருக்கிறவ அவ்வியக்தம், தோன்றாமல் இருக்கிறவ மாயாசக்தி. பிரபஞ்ச பீஜம் ச மாயா ஈகார உச்சத்தே. ஈகாரம்னா என்ன அர்த்தம்? ஈங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இல்லூஷன் சொன்னேன் இல்லையா, மாயான்னு சொன்னேன் இல்லையா, மாயா, ஆசை, பற்று, இதெல்லாம் ஈகாரம். முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா ஐ கான்சியஸ். நம்ம கான்சியஸ் இருக்குல்ல, இது தொண்டை வறண்டு வரல, மாயா இல்லூஷன் சொன்னேன்னா அதில் ஐ கான்சியஸ்னு ஒன்று நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல, சித்துன்னு, அது பேர் தான் சித்து. நீங்கள் ஜென்ஸோட லேடிஸ் பாருங்கள், நான் அப்படிங்கிற வார்த்தை நம்மளை விட்டுட்டாங்களே, நமக்கு ஒன்றும் கவனிக்கலையே. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, குரூப் ஃபோட்டோ, 9th ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ வச்சுங்க, ஃபோட்டோ எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. 7th ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோன்னு வச்சுங்க, எடுத்தாந்து கொடுக்குறாங்க குரூப் ஃபோட்டோ அவங்க டீச்சரு. உடனே நம்ம யாரை பார்ப்போம்? உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தான் பார்ப்பீங்க இல்லையா? ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது, நீங்கள் அதில் மெம்பராக இருக்கீங்க, எல்லார் பேரும் போட்டிருக்கான், நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க. அந்த பேர் போட்டவங்க பட்டியல் வருது, முதல்ல யாரை பார்ப்பீங்க? அதில் பெண்கள் ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க. நான் புரியுதா? ஐகான்சியஸு அதிகமாக இருக்கும், நான் எனதுங்கிற பற்று அதிகமாக இருக்கும். அது அவங்களுடைய நேச்சர், அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய சுபாவம். அப்புறம் அவங்க அறிவுபூர்வமாக அது வேண்டாம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், அப்புறம் அவங்களே முடிவெடுப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, தியாகம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முதல்ல அந்த இது நம்மளை ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையா, நம்மள்கிட்ட சொல்லவே இல்லையா, நம்மளை பார்க்கவே இல்லையா. இப்போ எதுக்கு அவ்வளோ நகை கேட்குறது? அந்த கல்யாண மண்டபத்தில் போய் பாக்கி பேர் எல்லாரையும் நம்மளை பார்க்க வைக்கணும். பார்த்தியா, எல்லாம் ஒரிஜினல், நீ போட்டுக்கலாம் டூப்ளிகேட். அப்போ ஈனா பற்று, பாசம், நேசம், அவங்களுக்கு உள்ள எல்லா கேரக்டரும் அதில் வரும். புரியுதா? முக்கியமாக ஐகான்சியஸ்ங்கிறது சைத்தன்யத்தினுடைய முதல் இது. நான் சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறான். பெண்ணுக்கிணையாக ஆணுன்னு சொல்கிறாங்க, ஆணுக்கிணையாக பெண்ணு சொல்கிறாங்க. நான் சொல்லாமல் யாருமே இருக்க முடியாது. கொஞ்சம் ஞானம் வந்துச்சுன்னா அடியேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்ப்பாங்க, நாம அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அப்போ நான் வராது, ஆட்டோமேட்டிக்காக வராது. ஏன்னா நாமங்கிறது தான் வரும். அதுவும் ஒரு ஞானம்தான். நான் எனது போயிடும். அது மாதிரி ஈங்கிற வார்த்தை இந்த மந்திரத்தில் ஆசை, பற்று, மாயா, இதெல்லாம் ஈ. இப்போ சா என்னது? 4வது மந்திரம் வந்துட்டோம். சா என்னது? சகாரக, சத்தியம், அமிர்தம், ரெண்டும் ஒன்று தான். சத்தியம்னாலும் அமிர்தம்னாலும் ஒன்று தான். சத்தியம்னா எக்காலத்தும் இருக்கும், அமிர்தம்னா என்னைக்கும் இறக்காது, அழியாது. மிருத்தம்னா அழியும், இறந்து போகும்.
அமிர்தம்னா இறக்காது. புரியுதா? சத்தியம் அமிர்தம் யார்? சகாரம். அப்புறம் இன்னொரு வார்த்தை பிராப்தின்னு சொன்னது, அட்டைன்மெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? இம்மார்டலிட்டின்னு தான், இம்மார்டலிட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல. இம்மார்டலிட்டிங்கிறது என்னது? அமிர்தம். சத்தியம்ங்கிறது என்ன? ட்ரூத்து. சத்தியம் ட்ரூத்து. அமிர்தம்ங்கிறது இம்மார்டலிட்டி. இன்னொன்று என்ன? பிராப்தி. பிராப்தி ஹி அச்சீவ்மெண்ட், அட்டைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம மோட்சத்தை அட்டைன்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம், அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், அட்டைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்லைட்டன்மெண்ட் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, அவள் யார்? சோம. சூரியன் சந்திரன் பார்த்தோமா ஒரு இதில்? சூரியன் ஆண், சந்திரன் பெண். பார்த்தோமா? அதே தத்துவம் தான் இங்கே வருது. சோம ச கீர்த்தயத்தே. கீர்த்தயத்தைனா என்னது? அவள் குளிர்ச்சியாக இருப்பா, புகழாக இருப்பா, செல்வமாக இருப்பா, பெண்ணாக இருப்பா. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? சீதாவுடைய வார்த்தைக்கு உள்ள எழுத்துக்களுடைய அர்த்தம். ரயீம்னு சொன்னோம்ல, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ரயீம் குளிர்ச்சி, ஐஸ்வர்யம், மென்மை, செல்வம், பெண். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? சீதாவுடைய எழுத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். தகாரம். தாங்கிறது என்னது? வெளிச்சம். லைட்டுன்னு சொன்னல, வெளிச்சம். தா வந்து வெளிச்சம். தகாரம். தார லக்ஷ்மியா. அது மட்டும் இல்லாமல் தாரம். தாரம்னா தாரம் வேற, தாரம் வேற. தாரம்னா தரித்து கொண்டிருக்கிறது. நான் என் கூட வச்சுருக்கேன். தாரிக்க தர்மம்னுங்கிற வார்த்தையும் அப்படி தான் வரும். தாரணா பண்ணுறா, தூக்கி பிடிச்சிருக்கேன், வச்சிருக்கேன் அப்படி சொல்ல தாரணா. முதல் தாரம், ரெண்டாவது தாரம்லாம் சொல்கிறாங்கல்ல. அதில் கூட சொல்லுவாங்கள்ல, 1வது முறை முதல் தரம், 2வது தரம்னு சொல்கிறாங்கல்ல. அது தரம் இல்லை, தாரம். புரியுதா? நிறைய வார்த்தைகள் வரும், விளையாடலாம் அதை வச்சு. தார லக்ஷ்மியா. லக்ஷ்மிங்கிற பேரே சொல்லியாச்சு, பேரே வந்துடுச்சு. லக்ஷ்மியா. லக்ஷ்மினா என்னது? லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்பவள், குறிக்கோளை நோக்கி அழைத்து செல்பவள். நமக்கு குறிக்கோள் என்ன? பணம். பார்த்தீங்களா? இப்போ கூட மோட்சம் 1400 கிளாஸ் அட்டன் பண்ணியும் நமக்கு குறிக்கோள் என்னன்னா பரம்பொருள்னு சொல்வார்னு நினச்சேன். பணம் தாயா முக்கியம். என்ன பண்ண போகிறீங்க அதை வச்சுக்கிட்டு? இங்கேருந்து வீட்டுக்கு வரைக்கும் போகலாம், அப்புறம் என்ன பண்ண முடியும்? அங்கேருந்து இங்கே வரலாம். வேறு என்ன பண்ண போகிற? சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பணம் நான் நிறையா என்ன கிடைக்குன்னு கேட்குறேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். சும்மா சொல்லலாம், அது தெரியாது. என்ன வேணும்? அதான் அதை வச்சு என்ன பண்ண போகிற? சமாதி கட்டலாம், 4க்கு 6க்கு 4. வேறு என்ன பண்ண முடியும்? தங்கத்திலே கட்டிக்கலாம். இந்த உலகத்தில் தங்க சமாதி எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அதில் இங்கே ஒரு ஜீவன், நகை பேராசை பிடித்த ஜீவன் இங்கே உறங்குகிறது அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். அதையும் தங்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் நீ உள்ளேயும் தூங்க முடியாது நிம்மதியாக. ஏன்னா நம்மளால் பேச்சு எடுத்துன்னு போயிடுவான், நம்மளால் அப்பயும் எடுத்துன்னு போயிடுவான். அவன் வீட்டில் போய் பூனைக்குட்டியாவோ இல்லை ஆமையாவோ நீ பிறக்க வேண்டியதுதான். தேவையா இது? ஏன் போய் பின்னாடி இப்படி போகணும்? ஏன்னா எனத்தை தான் சேரும். பொய்யோடு தான் சேரும், மெய்யோட சேரும். சோம ச கீர்த்தயத்தை கீர்த்தியாக இருக்கிற. தக்காரங்கிறது என்னன்னா தாரம் லக்ஷ்யா. லக்ஷ்மின்னா லட்சியம்னு சொல்கிறோம்ல, சம்ஸ்கிருத வார்த்தை அது. நம்ம இட்டு சொல்கிறோம், சொல்லணும், இக்ஷை சொல்லணும். லட்சியம் இச்சை சொல்ல மாட்டோம், அங்கேருந்து எடுத்துக்குவோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி சரி. எல்லாருக்கும் லட்சியம் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது, விடுதலை கிடையாது. நான் அடிமையாகவே இருக்கேன், எல்லா ஜென்மாவுக்கும் எழுதி கொடுத்துறேன். இப்போயே இஎம்ஐயில் கையெழுத்து போட்ட மாதிரி அதில் ஒரு 500 கையெழுத்து போட்டேன், 30 வருஷம் அவுட்டு.
இப்போ எத்தனை கையெழுத்து போடணும்? அடுத்த 30 ஜென்மா அடிமை. என்ன கொடுக்குறியோ வாங்கி சாப்பிட்றேன். என்ன வேலை செய்கிற? செக்கு மாடு மாதிரி நான் வேலை செய்கிறேன். இருக்க வேண்டியது என்ன தப்பு ஒன்றும் இல்லை. இருங்க, அதை பற்றி இப்போ இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதான் எரும மாடு செதி சகதியில் கடந்தால் அதுக்கு என்ன தெரியுமா? மூக்கை மட்டும் வெளியில் வச்சுருந்தீங்க, மூக்கையும் உள்ளே வச்சுக்க வேண்டியதானே. மூக்கு மட்டும் சுத்த காற்று வேணுங்குது. அந்த எரும மாடு இருக்குல்ல, சகதியில் படுத்து கிடக்கும். தண்ணியெலாம் குறைஞ்சிச்சின்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமில்ல? சந்தனம் மாதிரி அதை பூச்சிக்கும். 1 மணி நேரத்துக்கு வெயில் அடிக்கிறத அது மேலே படாது. ஏற்கனவே அதுக்கு சொர்ணையே இருக்காது, கருப்பாக இருக்கும் தெரியுமில்ல. சிட்டி கூட சிகப்பாக இருக்குது, அதான் வித்தியாசம். எரும மாடு பொதுவாக கிராமத்தில் கருப்பாக இருக்கும். என்ன அடித்தாலும் வாங்கிக்கும் தெரியுமா? மழை பெஞ்சால் கவலைப்படாது, வெயில் அடித்தாலும் கவலைப்படாது. ஏன்னா அந்த தோல் எரும மாட்டு தோல். இதெல்லாம் புரியுதுல்ல? அதுக்கிட்ட போய் வேதத்தை பற்றி பேசினா என்ன தான்? இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சூக்ஷ்மமாக நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அடிமையாக இருக்கோம். நம்மளை மேலே அடிக்கு மேலே. இப்போ ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியுது அவங்களால? நான் கேட்குறேன். காலைல பொழுது எழுந்தவொடனே ஓடுறீங்களா இல்லையா? எத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்க போகிறீங்க? கர்மம். 50 வயசுக்கு மேலே ஒரு செகண்டு கூட வீணடிக்கூடாது. அது வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிங்க போங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்களா? அறிவு வேணுமே. முடிச்சிடுவேன்னு சொல்லலாம், அறிவு வேணுமே, செயல்படணுமே. சரி, அதோடய நிறுத்துறியா? 50 வயசுக்கு தான் செகண்ட் ஹாஃப் வேலையை ஆரம்பிக்கிற. ஒரு ஷோல்டர் பையை மாட்டிக்கிற. அகலமாக போகிற. ஆழமாக போக சொன்னால் அகலமாக போகிற. அகலமாக போனால் என்ன? அது உடம்பெல்லாம் ஒரே நோய் ஏறிக்கும். அங்கங்கே சதை காய்ச்சி தொங்கும். தனி அந்த இதிலெல்லாம் அந்த கடையெல்லாம் தனி கறியாக எலும்பு இல்லாமல் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பான் போல இருக்குது. அது மாதிரி உங்களை தனி கறியாக கட் பண்ணி பூச்சி புழுலாம் சாப்பிடும். நல்லா உபயோகம் தான். நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கெல்லாம் மெய்ப்பொருள் தெரியல. இந்த சகதியில் இருக்கோங்கிறதே தெரியல. இருக்கிற லோகத்திலே கீழான லோகம் இந்த பூமி தெரியுமா? இருக்கிறதுலையே கடைமட்டம். மாம்பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 7 பேர் சப்பிவிட்டு போட்ட கொட்டையை தான் எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அதான் உண்மை. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? கர்மம். இதெல்லாம் எப்படி தெரியும்? இங்கேயே இருக்கேன், போகமாட்டேன். நான் இங்கேயே பிடிச்சிக்கிறேன் சீட்டு. எனக்கு சீட்டு வேணும். வயசு 90 ஆச்சு, போக மாட்டாங்க. மொட்டை மாடிக்கு போய் காட்டுக்கு போக வேண்டாம். 50 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுங்க. அடுத்த ஜென்ரேஷனை சாவியை கையில் கொடுத்துடணுங்க. இல்லைன்னா அவங்களே பிடிக்குவாங்க. தேவையாது. அசிங்கமாக இல்லை உனக்கு? வெக்கமான சூடு சொன்ன இல்லை. இல்லை உன் வாழ்க்கையை நானே கண்டுபிடிப்பேன், நானே செய்வேன். உனக்கு ஒய்ஃபு இப்படி தான் இருக்கணும், கணவன் இப்படி தான் இருக்கணும், பிள்ளை இப்படி தான் இருக்கணும், பேரன் இப்படி தான் இருக்கணும். நீ அப்படி இருந்தியா? அவங்களுக்கு 25 வயசில் அவங்களுக்கு அறிவே வராதா? நான் கேட்குறேன். 25 வயசில் எல்லாத்தையும் விட்டுடணும். உனக்கு 50 வயசு ஆகுதுல்ல. அப்போ 50 வயசுக்கு மேலே எல்லா பொறுப்பையும் ஒப்பாடிச்சிட்டு ஒழுங்காக ஒன்று நல்ல குரு கிடச்சாங்கன்னா மொட்டை மாடிக்கு போ, இல்லை ஒரு ரூம் கட்டிக்கோ, இல்லை ஒரு ஷெட்டு போட்டுக்கோ உன்னுடைய இடத்துல. இல்லையா எங்கேயாவது ஹாஸ்டலுக்கு போய்டு. ஸ்ரீராமஜெயம் எழுது. நிம்மதி. சாப்பிட்லாம். ஸ்ரீராமஜெயம் எழுது. ராமா கோவிந்தான்னு எழுது. உனக்கு மோட்சமாவது கிடைக்கும். இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு இது என்ன வந்திருக்கு, அது என்ன வந்திருக்கு, எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, காப்பி சரியா இல்லை, காப்பியில் தண்ணியை ஊற்றுது, பாலில் தண்ணியை ஊற்றுனியா, தண்ணியில் பாலை ஊற்றுனியா? இதெல்லாம் எதுக்கு? அப்போ இது தெரியுதுல்ல, முறைக்கட்டு வாழ்கிறாங்க. ஒரு சிஸ்டம் தெரியலல்ல. 25 வயசில் பிரம்மச்சரியம், 50 வயசில் கிரகஸ்தம், 51 வனப்பிரஸ்தம், 75 சன்னியாசம் போய் தொலைன்னு சொல்லுது. நீ போகலன்னா உடம்பு ஃபுல்லாக நோய் ஏறிடும். ஏன்னா நீ சாப்பிட்டு தூங்குற, டிவியை கண்டினியூவாக பார்க்குற. நீ டிவி பார்க்கலன்னா டிவிக்கு உடம்பு சரியாக போயிடும். டிவிக்கு ஜுரம் வந்துடும்.
இனிமேல் டிவி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே பார்த்தா டிவி உடஞ்சிடும், வெடிச்சிடும். அது மாதிரி ஒரு தயாரிப்பு பண்ண சொல்லணும். என்னது நம்ம அது தோல், எரும மாட்டு தோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மூக்க மாட்டு ஏன் வெளியில் வச்சுக்கிற, தண்ணிக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதானே, உனக்கு தான் இதான் பிடிச்சிருக்குல்ல. கர்மம் கர்மம். என்னாச்சு, இதோட நிறுத்துகிறேன்பா. இங்கே என்னாச்சு, தக்காரம் லக்ஷ்மி. லட்சியம் என்னன்னா திருவடின்னு சொல்லணும். லட்சியம் என்னன்னா பணம். அதுதான் எல்லாம் வரும். சமாதி கட்டிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம் அது மேலே. அப்படி சொல்லக்கூடாது, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. உனக்கு என்ன மோச்சம் கிடையாது, கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? வைராஜக பிரஸ்தரக ஸ்மிருதக 3 வார்த்தை. ஹலோ, இந்த லக்ஷ்மிக்கு வைராஜக பிரஸ்தரக ஸ்மிருதகன்னு 3 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஸ்மிருதகங்கிறது அந்த இறைவனுடைய மனம்னு அர்த்தம். ஸ்மிருதியில் இருக்கும், மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா, மனம். அது ஸ்மிருதக, சித்தம் எல்லாம் ஸ்மிருதகத்தை குறிக்கும். பிரஸ்தரகன்னா இந்த மாயாவுடைய அளவே சொல்ல முடியாது, இன்ஃபினிட்டிவ், அதான் பிரஸ்தரக. வைராஜகன்னா பிரம்மத்தினுடைய சக்தி, பிரம்மசக்தி. அம்பாள் யார்? சீதா யார்? விஷ்ணுடைய சக்தி. விஷ்ணு பிரம்மம் சொன்னால் பிரம்மசக்தி தான் சீதா. இல்லைன்னு சொல்லலை, மித்துன்னு சொல்கிறோம். தோன்றும் நிற்கும் மறையும். நீ தோன்றும் போது சந்தோஷப்படுற, நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுற, மறையும் போது பணத்தை வச்சுங்க, பணத்தையே வச்சுங்க, பணமே வச்சுங்களேன். என்ன சொல்கிறோம், வரும்போது நல்லாயிருக்கு, நிற்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு, போகும்போது அதுவும் போயிடுது, இவனும் படுத்துடுறான். உடனே நெஞ்சை பிடிக்கிறான், இடது கை பக்கம் நெஞ்சை பிடிக்கிறான். என்ன பண்ணுறான், போய் படுத்துக்கிறான். சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டல் பேர்லாம் இருக்குது, அங்கே போய் படுத்துக்கிறான். அது பேர் வைராஜகனா விவேகத்துடன் ப்ரிசர்வன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, விடாமுயற்சி. பிரம்மத்திலிருந்து வந்தவள், நிழல், இத்தனை அர்த்தம் இருக்குது வைராஜகங்கிற வார்த்தைக்கு. பிரம்மசக்தி, விவேகம், விடாமுயற்சி, ஞானம், இதெல்லாம் வைராஜக. நிழல் அப்படின்னு. பிரசரன்னா முடிவற்றவள், இன்ஃபினிட்டிவ். ஸ்மிருதகன்னா பரம்பரைன்னு சொல்ல இல்லையா, பராசக்தி, பரா. சூக்ஷ்ம உடல், ஐ கான்சியஸ், நான், சித்துன்னு சொல்கிறது யார்? நான் சொல்கிறது யார்? மனம் அல்ல, எல்லாம் செயல்படுறது சித்து தான். ஒன்று அசையாது, ஒன்று அசையும். ஒன்று ஊன்றிய கால், ஒன்று தூக்கிய திருவடி ஆடும். ஒன்று பேசாது, ஒன்றும் லொபோன்னு பேசாமல் இருக்காது. அப்புறம் அது பேர் சித்து. அன்சீன் பார்க்க முடியாது, எஸ்பெஷலி ஐகான்சியஸ். அது புரியுதா? இதெல்லாம் மாயாவுடைய குவாலிட்டி. யோக மாயா, பிரம்மசக்தி, அவள் பேர் சீதா. பிரகிருதி, இயற்கை, பஞ்சபூதம், பிரபஞ்சம் எல்லாமே நம்ம இந்த உலகம் பூரணமே அத்தனையும் அம்பாள் தான், சீதா தான். புரியுதா? வைணவ மெத்தடாலஜியில் சொல்கிறோம். இந்த 4 மந்திரம் இன்றைக்கி பார்த்ததா இருக்கட்டும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கரோ. நான் கருத்துக்கள் சொல்கிறேனே, அதெல்லாம்